கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த வார்த்தையின்படி தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட விரும்புகிறார். இன்றைக்கு தேவன் அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறார். அது என்னன்னா, எப்பொழுதும் நம்ம சந்தோஷமா இருக்கணுமா, இடைவிடாமல் ஜெபிக்கணுமா, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யணுமா, இப்படி செயல்பட முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டீங்க, நீங்க கேட்டீங்க அப்படின்னா, வேதத்தில் உள்ள எத்தனையோ பரிசுத்தவான்கள் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததை நம்ம பார்க்கலாம். அது நிமித்தம் அவர்கள் எல்லாவற்றிலேயும் ஜெயம் பெற்றதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ இன்றைக்கு நம்மால் அப்படி முடியுமா அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் முடியும். எப்போ நம்மால் அது முடியும் அப்படின்னா, நம்ம தேவனை எவ்வளவாய் அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் அவருடைய அன்பை நம்ம எப்படி உணர்ந்திருக்கிறோங்கிறதையும் நம்ம அறிந்திருந்தோம்னா, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய தேவனுடைய அன்பை நம்ம பூரணமாய் அறிந்து கொண்டோம்னா, அந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையை குறித்த பயங்கள் நமக்கு இருக்காது. எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் நாம் நிச்சயமாக சந்தோஷமாய் இருக்க முடியும். அதுதான் பவுல் மறுபடியும் தன்னுடைய நிருபங்கள் எழுதுகிறத பார்க்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நாள்ல வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் அந்த தன்னுடைய காரியத்துல ஒருவேளை ஒரு பெரிய புயல் அடித்தது போல அவங்க வாழ்க்கையில வந்தா கூட அதை எதையும் அவர்கள் பொருட்படுத்தாதபடி தேவனுக்குள்ள அவர்கள் சந்தோஷமாயிருந்து ஸ்தோத்திரம் செலுத்தினபடியினாலே அவருடைய கட்டுகள் எப்படி அவிழ்க்கப்பட்டது என்பதை நம்ம இன்றைக்கு தியானித்து பார்க்க போகிறோம். இப்போ தானியேலை குறித்து நம்ம தியானித்து பார்க்கும்போது, அங்கே தானியேலுக்கு எதிராய் ஒரு பெரிய சிங்கக்கெபி அங்கே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்க தானியேல் அங்க ராஜாவை பணிந்து கொள்ளலன்னா சிங்கக்கெபியில போடப்படுவான் என்று சொல்லி அவருக்கு எதிராக கையெழுத்து வைக்கப்பட்டிருந்த போதிலும், தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அதை தான் நம்ம பார்க்கிறோம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அங்க எனக்கு ஏன் இப்படி நடந்தது, நான் தேவனை தானே நம்புறேன், நான் தேவனை தானே விசுவாசிக்கிறேன், ஏன் எனக்கு எதிராக இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி அங்க தானியேல் புலம்பிக் கொண்டிருந்ததை நம்ம பார்க்கவே இல்லை. மாறாக அவர் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்து அங்கே 3 வேளையும் ஜெபித்து அங்க தேவனிடத்துல எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம், எதை செய்து கொண்டிருக்கிறோம், புலம்பிக் கொண்டிருக்கிறோமா, முறுமுறுத்து கொண்டிருக்கிறோமா, இல்ல தானியேலை போல ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? இதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். மேலும் தானியேல் அப்படி செய்ததின் நிமித்தம், ஸ்தோத்திரம் செலுத்தின நிமித்தம், நன்றி செலுத்தின நிமித்தம், என் தேவன் யார் என்பது எனக்கு தெரியும், அவர் என்னை நிச்சயமாய் தப்பு வைப்பார் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் அந்த தானியேலுக்கு இருந்தபடியினால அங்கே தேவன் தானியேலுக்காக சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டதை நம்ம பார்க்கிறோம். சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு, ஏன்னா தானியேல் அவ்வளவாய் தேவனை அறிந்திருந்தார். எனக்காக தன்னுடைய தூதனை அனுப்பி அவர் சிங்கங்களின் வாயை கட்டி போடுவார், நான் ஒரு நாள் இந்த மனிதர்களுக்கு பயப்பட மாட்டேன் என்று சொல்லி உறுதியாய் தன் தேவன் பேரில நம்பிக்கை கொண்டிருந்தபடியினால அங்கே தானியேல் அங்கே ஒரு பெரிய உயர்வுக்கு நேராய் வழிநடத்தப்பட்டதை பார்க்கிறோம். அதே போலதான் இங்க பவுலும் சீலாவும் அங்கே அவர்களுக்கு விரோதமா ஜனங்கள் எழும்பி அங்க அதிகாரிகள்லாம் அவருடைய வஸ்திரங்களை கிழித்து போடவும் அடிக்கவும் சொல்லி அநேக அடிகளை அவர்களை அடிச்ச பிறகு சிறைச்சாலையில பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிடுறாங்க. அங்க அவங்கள உட்காவலறையில அடைச்சு அவங்க கால்களை தொழு மரத்துல மாட்டி வைத்திருந்தாங்களாம். அப்போஸ்தலர் 16, 25, 26 சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிற்று.
ஜெபம். இந்த வார்த்தையத்தான் நம்ம எவ்வளவு தூரம் பவுல் அந்த இடத்துல, பவுலும் சீலாவும் எங்களை அடிச்சாலும் சரி, எங்களை என்ன பண்ணாலும் சரி, நாங்க எங்க தேவனுக்குள்ள சந்தோஷமா இருப்போம், நாங்க எங்க தேவனை நாங்க துதித்து நாங்க ஆராதிப்போம்னு சொல்லி அங்க துதி செய்த வேளையில அவர்கள் கட்டுகள் மாத்திரம் அல்ல, எல்லாருடைய கட்டுகளும் அங்க சிறைச்சாலையில கலன்று போனதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க? இந்த சூழ்நிலையில தான் தேவன் உங்களை சந்தோஷமா இருக்கும்படி விரும்புகிறார். இடைவிடாமல் ஜெபிக்கவும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யும்படியாகவும் தேவன் விரும்புகிறார். இப்படி நீங்க செய்யும் போது உங்க கட்டுகள் எல்லாம் நிச்சயமாய் நீங்க அந்த கட்டுகள் எல்லாவற்றிலும் கட்டவிழ்க்கப்படுவீர்கள். பெரிய ஜெயத்தை நீங்க பார்ப்பீங்க. விடுதலையோடு கூட நீங்க வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இந்த வார்த்தையின் மூலம் மறுபடியுமாக இடைப்படுகிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி அவர்கள் செய்ய கர்த்தாவே நீர் அவர்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கவும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணவும், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யவும் கர்த்தர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையும் அந்த விதமாக மாறி எங்க எல்லாருடைய கட்டுகளும் கட்டவிழ்க்கப்படவும் ஆண்டவரே நீர் சித்தமுள்ளவராய் இருக்கிறீர். இந்த நாளிலே அப்பா, இந்த வார்த்தையின்படி எல்லாரும் ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்படும் என்று சொல்லி ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுகிற உடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.